கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இந்த சபையில யாருமே சரியில்லை, யாருமே ஒழுங்கில்லைன்னு அடிக்கடி ஒரு சிலர் பேசுறத நாம கேட்க முடியும். சபையில ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்றது அதிகமாயிட்டதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா உண்மை என்னன்னா, சரியா நடந்துக்காத யாருக்குமே மற்றவங்க என்னதான் சரியா நடந்துக்கிட்டாலும் அது சரின்னே தோணாது. தவறானவங்களுக்கு எல்லாமே தவறாதான் தெரியும். சரியானவங்களுக்கு குறைகள் அதிகமா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சரியில்லாதவங்களா தெரிவாங்கன்னா நாம எங்கேயோ தவறுறோன்னு தான் அர்த்தம். குறை இல்லாதவங்கன்னு யாருமே இல்லைன்றத எல்லாருமே ஒத்துக்குவோம். ஆனா எப்பயுமே அடுத்தவங்கள மட்டும் குறை சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறத தான் நாம கவனிக்கணும். இது இன்னும் ஆழமா இன்னைக்கு நம்ம நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு கிராமத்துல சபை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தாராம். அவருடைய குரல் தான் அந்த சபையில மேலோங்கி இருக்குமா. அவர் நினைச்ச காரியங்கள் எல்லாமே சபையில நிறைவேற்ற ரொம்ப கவனமுள்ளவரா இருப்பாராம். சபையில என்ன நடந்தாலும் அவர் முன்னாடி நின்று கேள்வி கேட்பாராம். என்ன காரியம் நடந்தாலும் அது ஏன் அப்படி செஞ்சீங்க, இப்படி செஞ்சீங்க அப்படின்னு மற்றவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாராம். இதனால நிறைய பேர் மன உளைச்சல் ஆனாங்களாம். அவரால் சபையினுடைய சமாதானம் கெட்டுக்கிட்டு இருந்துச்சான். ஆனால் அவருக்கு தான் செய்கிறது தவறுன்னு தெரியாதபடி பிசாசு அவருடைய மனசை குருடாக்கி வச்சிருந்தான். அவர் நானும் சபையுடைய வளர்ச்சிக்கு தானே பேசுகிறேன், சபையுடைய நன்மைக்கு தானே சண்டை போடுறேன், இதில் என்ன தவறு இருக்குன்னு நினச்சிக்குவாராம். ஒரு நாள் சபையில் ஒரு பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு வீட்டில் வந்து ரொம்ப மன உளைச்சலோட நைட்டு தூங்க ஆரம்பிச்சாராம். அப்போ திடீர்னு அவருடைய சொப்பனத்தில் அவருடைய அறைக்குள்ள ஒரு பிரகாசமான வெளிச்சமும் ஒரு பெரிய சத்தமும் உண்டாச்சாம். அந்த சத்தம் ஆண்டவருடைய சத்தம்ன்றதை அவர் அறிஞ்சிக்கிட்டு, என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு ஆண்டவர், ஏன் உன்னுடைய உள்ளம் பதட்டமா இருக்குதுன்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு இந்த மனிதர் சொன்னாராம், ஆண்டவரே, என் சபையில ஒருத்தர் கூட சரியில்லை, போதகரும் சரியில்லை, எங்களுடைய எதிர்குறுப்பு ஆட்கள் எப்பயுமே பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தரையும் குற்றப்படுத்தி சொன்னாராம். இவங்க தான் சபையை கெடுக்கிறவங்கன்னு சொல்லி பேசினாராம். அதுக்கு ஆண்டவர், என் சபையை கெடுக்கிறது அவங்க இல்லை, நீதான்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு இவரு, என்ன ஆண்டவரே, அவங்க தான் சபையில் அப்படி செய்கிறாங்க, நான் தான் சபையில் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி சபைக்காக சண்டை போட்டேன்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு ஆண்டவர், நான் நியாயம் தீர்க்க வரப்போறது மனுஷன் கட்டி வச்சிருக்கிற கட்டட சபையை அல்ல, சபையாகிய உன்னைதான். நீங்களே அந்த ஆலயம்ன்றதை நீ வாசிச்சது இல்லையான்னதும் இவர் நடுங்கி போயிட்டாராம். இப்போ கர்த்தர் கேட்டாராம், மனுஷன் கட்டி வச்ச ஆலயத்துல எதுவும் நடக்கக்கூடாதுன்னு இவ்வளவு கவனமா இருக்கிறியே, நான் தங்குற, நான் உண்டாக்குன என்னுடைய சரீரத்தை நீ எவ்வளவு தீட்டுப்படுத்தி இருக்கிற, நீ எவ்வளவு நாள் மதுபானம் அருந்திருக்கிற, எவ்வளவு நாள் உன் மனைவிக்கு உண்மை இல்லாம இருந்திருக்கிற, எவ்வளவு நாள் போதை மருந்து அருந்திருக்கிற, எவ்வளவு நாள் சிகரெட் பிடிச்ச கையோட திருவிருந்து எடுத்திருக்கிற, எவ்வளவு நாள் ஜாதின்ற போர்வையில எவ்வளவு பேரை காயப்படுத்தியிருக்கிற, உன் சபை விசுவாசிய உன்னால நேசிக்க முடியல, மன்னிக்க முடியல, கசப்பு உனக்குள்ள இருக்குது, பெருமை உனக்குள்ள இருக்குது, ஒரு நாள் கூட என் சமூகத்துல நின்று உண்மையா ஜெபிச்சது கிடையாது, சத்தியத்தை நேசிச்சு படிச்சது கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டு, உன்னை நீ மாற்றுனா நீ போற சபை தானா மாறும்னு சொல்லி கடந்து போனாராம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குது. மற்றவர்களை மாற்றுவதா நினைச்சு நம்மளை மறந்து போயிடுறோம். நாம மாறினா நம்மளுடைய சபை மாறும். சபை வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற காரியங்கள்ல பிரதானமானது அடுத்தவங்களை குற்றப்படுத்துறது, தான் சரியா வாழாதது. இததான், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்னன்னு மத்தேயு 7:1-3 ஆண்டவர் சொல்றாரு. சபைக்கு போறது நம்மளுடைய குறைகளை சரி செய்யறதுக்கு தானே ஒழிய அடுத்தவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டிக்கிட்டு வாழ்றதுக்கு இல்லை. நாம சரியானா நிச்சயம் நாம எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் இந்த உலகத்துல வரும். உலகத்தை மாற்றுறதுக்கு அடுத்தவங்கள மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நாம மாறினா நிச்சயம் இந்த உலகம் மாறும். அதனால அடுத்தவங்கள கை நீட்டுறதை விட்டுட்டு நம்மளை சரி செஞ்சு கொள்ளலாம். கர்த்தர் நாம மகிமைப்படும். ஆமேன்.